அம்மா லட்சுமி, இவளால் தான் நீ உயிரோடு தப்பிச்ச. இவ பெரியவா, இவ காலை வந்து நமஸ்காரம் பண்ணம்மா. தீர்க்க சுமங்கலி பவா. அஷ்டபுத்திர பஞ்சகன்யா சௌபாகியவதி பவ. ஜாகிரதை. இல்லைங்க, இனிமேல் ஒண்ணுமே செய்யலைங்க. ஒண்ணு செய்ய மாட்டேங்க. சரி போங்க. ஓஹோ, மாதவிதாசா, நீ கூட இந்த கோயில்ல சேர்ந்திருக்கியா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஒண்ணும் செய்யல. டேய் சொக்கா, ஏப்பேன் இந்த தடி பாப்பான் நம்ம வேலையில ஒரு மாதிரி கெடுத்துட்டான் போல இருக்க. ஆமா பே. அண்ணே, நம்ம எஜமானி சொன்னாங்க. ஆமா, இவன் ஒன்றும் செய்யல, இவனை விட்டுடுங்க. சொக்கா, இந்த தடியனை ஒரு மாதிரி நான் கவனிச்சுக்கிறேன். ஐயா, ஒரு சமாச்சாரங்க. என்ன? என்னமோ சொல்றதையும் சொல்லி 2-3 அடியும் அடிச்சிட்டீங்க. பரவாயில்லை, பொண்ணை கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். பொண்ணா? என்ன பொண்ணு? என்னவா ஏப்பேன், எப்படி ஆளு ஒரு மாதிரி. தலை நிறைச்சாலும் கொஞ்சம் தைரியசாலிதான் போல் இருக்கு. என்ன சுவாமிங்களே, பொண்ணை கொடுக்குறீங்களா அல்லது உங்க பௌஷ மருமகள்கிட்ட சொல்லட்டுமா? ஹரே ராம், ஹரே ராம். அம்மா, நீ ரொம்ப பொல்லாதவளாம், இவாளுக்கு அடங்கி நீ நடக்கிறதே இல்லையா, அதனால உன்னை இந்த மாதிரி மிரட்ட சொன்னாங்க. மிரட்டுறப்ப நாங்க வந்து விரட்டுறாப்புல விலக்கி அவளை எங்க காலில் விழ வைக்கிறோம். இதை முடிச்சா பை பொண்ணு தர்றேன்னு சொன்னாரு. நாங்களும் இந்த பெரிய மனுஷன் பேச்சை நம்பி உன்னை மிரட்டிட்டோம்மா. வேஷக்காரர்கள், உடம்பெல்லாம் நாமம், உள்ளமெல்லாம் நஞ்சு. இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள்? அப்பா ஹரி, ஆத்திரப்படாதப்பா, அவ்வளவும் பொய். எங்களுக்கு லட்சுமியை இப்படி தண்டிக்கிறதுனால என்னப்பா பலன்? உங்க கால்ல விழ வச்சேல, அது போறாதா? இவாளண்ட வீட்டுலதான் நான் படுறது போறாதுன்னு வெளியிலேயே என்னை இப்படி அவமானப்படுத்துறா. எனக்கு எதுக்கு இந்த வாழ்வு? எங்க அப்பா மாவத்துக்கு போறேன், தயவு செஞ்சு என்ன அங்க கொண்டு போய் விட்டுடுங்க. இரு, நீ போவானு இந்த தரித்திரங்கள் தொலைட்டுமே. மருமகளை வச்சு வாழ தெரியலன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமா? அப்பா ஹரி, வேணும்னா மாதிரிதாச கேளப்பா, எல்லாம் தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா. உங்க அப்பாவுக்கு வயசா சொல்லியோ என்னமோ உளர்றாரு. ஒழுங்கா லட்சுமியண்ட இருந்து வாழ இஷ்டம் இருந்தா வாழுங்க, இல்லையானா இப்ப தொலைஞ்சு போங்க. நல்லதப்பா, கடவுள் உங்களை காப்பாற்றட்டும். வரோம். ஒரு நன்மைக்குத்தான். ஏது ஏக தடபுடலா இருக்க, எங்கே பயணம்? சரி, அதற்குள்ளாக மறந்து விட்டாயா? நேற்று தினம் சொல்லி இருந்தேனே, என்ன சொன்னேன்? ராமாஜியிடம் பசுக்கள் வாங்க வேண்டும் என்று. அதுக்கு தானே சாப்பிட்டுட்டு போறோம். சரி சரி சரி. பிரபு, வண்டி காத்துக்குதுங்க. சரி, வண்டியை கொஞ்ச நேரம் நிறுத்தி வை, பிறகு போகலாம். என்னங்க, அந்த ராமாஜி கையோட அழைச்சின்னு வர சொல்லிருக்காங்க. இன்னைக்கு போகலன்னா 1 மாசத்துக்கு பசுக்களே கிடைக்காதா? கிடைக்காதுங்க. சரி, நீ போ. லட்சுமி, நான் இன்றைக்கு போகவில்லையானால் பிறகு 1 மாதத்திற்கு பசுக்களே கிடைக்காது. ஆகையினால் நாளை மத்தியானத்துக்குள் வந்து விடுகிறேனே. சரி, போயிட்டு பசுவோட வாங்க. பொண்ணை கொட்டி விடாதீங்க, நிதானமா வேலை பேசுங்க. என்ன லட்சுமி, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நான் வரட்டுமா? நிஜமாத்தான் அன்போடு பேசுறீங்களா? ஆமா சுவாமி.
பின்ன ஏன் அவங்க என்ன உதச்சு கூட்டியாண்டாங்க? அன்பு அதிகமா போயிருக்கும். டேய், சுவாமிக்கு பால் கொண்டு வா. உட்காருங்க சுவாமி. அவனுக்கு என்னடா நான் உதைக்கிறான், இங்க வந்தா உபச்சாரமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. ரம்பா அன்னைக்கு உங்ககிட்ட உங்க இஷ்டப்படி நடந்தாளோ? நடந்துகிட்டே தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. ரம்பைய கூட்டிட்டு வந்துட்டனே, தெரியாதோ? ரம்பா, ரம்பா. ஓ, எங்க ஓடுற? வாங்கோ சுவாமி, உட்காருங்கோ. சுவாமி, உங்களால நான் நல்ல கெதி அடைஞ்சேன். ரொம்ப நமஸ்காரம். அப்படித்தானா? ரம்பா, நீ மகா புட்சாலி. அப்படியே நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். உட்காருங்க சுவாமி, சாப்பிடுங்க. பால் சாப்பிடுங்களேன். தொண்டை எரியுதே. வெந்து போறாம இருக்கு. ஐயோ, சுண்ணாம்பு தண்ணி போல இருக்கு. சுண்ணாம்பு தண்ணி போல இருக்கா? சுண்ணாம்பு தண்ணியே தான். இது என்ன வஞ்சகம்? பாலுக்கு பதில் சுண்ணாம்பு தண்ணியை தரலாமா? ரம்பாவுக்கு பதில் சமயக்காரி அனுப்பினியா? அது ஐயோ, தெரிஞ்சு போச்சா? ஆனா. என்னங்க, அவரை அடிக்க வேண்டாங்க. அவரால் தானே நான் இங்க வந்தேன். தாசு, பயப்படாத. நீயும் ஒரு வகையில எனக்கு நன்மைதான் செஞ்சிருக்க. இனி நாம 2 பேரும் சிநேகிதர்கள். அடிக்கடி இனி நீங்க வந்து போகலாம். அப்ப நான் போயிட்டு வர்றேன். சரி. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். கண்ணா, எல்லாம் ரம்பா கவனிச்சுப்பா. ரம்பா. அப்புறம் சரி. மதுவ? ஆம், எனக்காக. வேண்டாம் ரம்பா. ரம்பா, வேண்டாம் ரம்பா. லட்சுமிக்கு தெரிந்தால். ஓஹோ, நீங்கள் இங்கே வந்திருப்பதும் லட்சுமிக்கு தெரிந்துதானோ? தெரியாது. அப்போ இதுவும் தெரியாது. சாப்பிடுங்கள். ரம்பா, தெரிந்து போனால் லட்சுமி கோபித்துக் கொள்வாள். வந்ததிலிருந்து லட்சுமி நாமஸ்மரணி இருக்கிறீர்களே, உங்கள் லட்சுமியிடம் அவ்வளவு காதலை வைத்துக் கொண்டு என்னிடம் வருவானே? உன்னிடம் அவளை விட அதிக ஆசை வைத்திருக்கிறேன் ரம்பா. சொல்லளவிலா? ஏதோ செய்கையில் காட்டுங்கள். மது மயக்க வஸ்து அல்லவா? எந்த மடையன் சொன்னான் பிரபு? இந்த மதுரமான மதுவா மயக்க வஸ்து? ரம்பா, இது பாவம் அல்லவா? பாவமா? உங்களுக்கு பைத்தியமா என்ன? தேவன் படைத்திட்ட தேனூறு திராட்சை ரசம் பாவமா? இல்லை, இது பரமன் அருள் சுவை பிரபு. என்ன இருந்தாலும் இது பாவம்தான்.
இது பாவம் என்றால் நீங்கள் இந்த தாசியிடம் வருவது மகா பாவம். ரம்பா, சுவாமி, லட்சுமி, லட்சுமி, அடாடாடா, என்ன ருச்சி! இன்னும் ஏதாவது இருக்கிறதா? ஆமா, அவல் பாயசம் இருக்கு, இதோ கொண்டு வரேன். பாயசம் கொண்டு வரதுக்குள்ள எழுந்திருந்துட்டேளே. இன்றைக்கு சமையல் வெகு திவ்யமா இருந்தது, அதனால பிரியத்தோடு சீக்கிரம் சாப்பிட்டுட்டேன். பாயசம் ஆ, ஆ, கையல மினியும் இல்லையோ, அதுக்குள்ள எங்க? சகுனத்தட மாதிரி புறப்படும் போதெல்லாம் எங்க எங்கன்னு கேட்கிறாய. கொஞ்சமாவது லௌகிகம் தெரிகிறதா? ஓஹோ, லௌகிகமா? அன்னைக்கு பசுமாடு வாங்க போனேல, அது இன்னும் விலை பேசியால போல இருக்கு. போங்க போங்க, என்னைக்கு இருந்தாலும் ரகசிய அம்பலத்துக்கு வந்துதான்